எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ இந்த பர்ட்டிகுலர் சேனலோட 2வது வீடியோக்கு வந்திருக்கோம் சக்சஸ்ஃபுல்லா. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் எதுக்கு நம்ம சூஸ் பண்ணோம், ஐடினா என்ன, ஐடில வந்து என்னென்ன விஷயம் நடக்குது, என்னென்ன மிஸ்கன்செப்ஷன், மிஸ்கம்யூனிகேஷன் வந்து இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து ரிவால்வ் ஆயிட்டு இருக்குன்றத போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், நீங்க கட்டாயம் போய் பாருங்க. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன சொல்லியிருந்தோம்னா, ஐடி ரிலேட்டட் யார் யார் வந்து ப்ரீ அக்விசைட், அதாவது யார் ஐடி டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணலாம், ஐடினா என்ன, ஐடி எங்கெங்க எவாலுவேஷன் வந்து ஆயிருக்கு, யூனிவர்ஸ்ல ஐடி எங்கெங்க யூஸ் ஆகுதுன்ற மாதிரி ஒரு சின்ன ஓவர்வியூ கொடுத்துருப்போம் நம்ம. இப்போ நம்ம இந்த இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஐடி டீம்ஸ் பத்தின டீகோடிங், அதாவது ஐடி டீம் பத்தின ஒரு புரிதலை இன்னும் கொஞ்சம் நம்ம போக போறோம். ஐடில என்னென்ன யார் யார் எந்தெந்த மாதிரி ஆட்கள் வந்து ஒர்க் பண்றாங்க, என்னென்ன ப்ராசஸ், என்னென்ன டெக்னாலஜி, என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ன்றத ஒரு ஹை லெவல்ல நம்ம பார்க்க போறோம் நம்ம. ஸோ வெல்கம் டு நானும் ஐடி காரன் தான். இந்த வந்து சேனல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கோடிங் பண்ணலாம். என்னுடைய ஒரு கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட ஐடி எக்ஸ்போஜரை நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லைடா நான் காட்டுறேன். இது எதுவுமே புக் ஃபார்ம் கிடையாது, எதுவுமே டுட்டோரியல்ஸ் பார்த்து எடுக்கிறதும் கிடையாது. நான் கத்துக்கிட்ட சில விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுல நீங்க ஆட் ஆன் பண்றதும் ரிமூவ் பண்றதும் உங்களுடைய ப்ராக்டிஸ்ல நீங்க வச்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ள நம்ம போகலாம். ஸோ நம்ம இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்க்க போறோம் அப்படின்னா, எதுக்காக இந்த ப்ராடக்ட், இப்போ ப்ராடக்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்காம ஒரு நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்லா கார் எடுத்துக்கலாம், இல்லைன்னா போர்ஷே எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஹெல்த் கேர் ரிலேட்டட் ஏதாவது கம்பெனி எடுத்துக்கலாம். நீங்க எங்க போனாலுமே அங்க வந்து ஒரு ஐடி டீம் கண்டிப்பா இருப்பாங்க. இப்போ தனக்குன்னு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் இருக்கு, அது வெளி உலகத்துக்கு நான் காட்டணும், அப்பதான் அது எக்ஸ்போசர் ஜாஸ்தியா இருக்குன்னா, முந்தைய காலத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு போஸ்டர் அடிக்கிறது, ஒரு பேம்ப்ளெட்ஸ் கொடுக்கறது, பெரிய பெரிய பேனர் ஃபிளெக்ஸ் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்கு. இப்ப இருக்க 2020s மேல இருக்கிற நிறைய விஷயத்துல நிறைய கம்பெனில பாத்தீங்கன்னா எல்லாருமே டிஜிட்டலைஸ் ஆயிட்டாங்க. டிஜிட்டலைஸ் ஆயிட்டாங்கன்னா தன்னுடைய ப்ராடக்ட் வந்து மக்களுக்கு காட்டுறதுக்காக சாஃப்ட்வேர் வெப்சைட்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மொபைல் அப்ளிகேஷனாகவும் இருக்கலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப் அப்ளிகேஷனாகவும் இருக்கலாம். ஸோ ஒரு 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 ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து மாத்திக்கிட்டாங்க. இப்போ மொபைல் அண்ட் வெப் அப்ளிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அமேசான் கூட பாத்துக்கலாம், வெப் அப்ளிகேஷன் வெப்சைட் ஆப்பும் இருக்கு, பிளிப்கார்ட் இருந்து வெப்சைட் ஆப் இருக்கு, போன்ல பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட்ல பிளே ஸ்டோர்ல அந்த பர்டிகுலர் ஆப்பும் இருக்கு. ஸோ எந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டா இருந்தாலும், ஒரு ப்ராஜெக்டா இருந்தாலும், அதை பிளான் பண்ணி அதுக்கான கோல் செட் பண்ணி அதை டெவலப்பரை வச்சு பில்ட் பண்ண வச்சு டெஸ்டர் வச்சு டெஸ்ட் பண்ண வச்சு அப்புறமா தான் மார்க்கெட்டுக்கு போறதுக்கு டெப்ளாய் பண்றாங்க. இது ஒரு பெரிய ப்ராசஸ் இது. இந்த ப்ராசஸ் சிம்பிளா சொல்லணும்னா, கிளைண்டோட ஐடியா மக்கள் கிட்ட சேர்றதுக்கு என்னன்றத ஒரு டெவலப்பர் மூலியமாவோ பில்ட் பண்ண வச்சு, டெஸ்டரை டெஸ்ட் பண்ண வச்சு, டெப்ளாய் பண்ண வச்சு, கிளைண்டோட சாட்டிஸ்பாக்சனுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டுக்கு கொடுக்கறது தான் இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியோட ஒரு சின்னதா ஒரு பிக்சர் இது. ஸோ நம்ம இது எப்படி எப்படி யார் யாரு என்னென்ன மாதிரி டீம்ல இருந்து அவைலபிள் இருக்காங்கன்றத இப்ப நம்ம ஒரு ஓவர்வியூ பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிசினஸ் அனலிஸ்ட வந்து நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம்னா, ஒரு பிசினஸ் அனலிஸ்ட்ன்றவங்க யாருன்னா கஸ்டமர், அதாவது கிளைண்ட். கிளைண்ட் கிட்ட டைரக்டா இன்டராக்ட் பண்றவங்க அவங்க. ஒரு கிளைண்ட்டை வந்து இப்போ நார்மலா எல்லா கம்பெனியும் பாத்தீங்கன்னா, ஒரு சர்வீஸ் லெவல் கம்பெனி எடுத்துக்கோங்க. நம்ம ஏதாவது ஒரு சர்வீஸ் லெவல் கம்பெனி, இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ்ஓ பாத்தீங்கன்னா, அவங்க வேற ஒரு கிளைண்ட்ஸ்க்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது QA சர்வீஸா இருக்கட்டும், ஐடி சர்வீஸா இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், கிளவுடா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். ஸோ அந்த சர்வீஸ் பண்ணி கொடுக்கறவங்க தான் பிசினஸ் அனலிஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா கிளைண்ட் கிட்ட இன்டராக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சார், நாங்க எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெவலப்பர் டீம் இருக்கு, டெஸ்டிங் டீம் இருக்கு, டெவாப்ஸ் டீம் இருக்கு, டேட்டாபேஸ் டீம் இருக்கு, அனலிட்டிக்ஸ் டீம் இருக்கு. உங்களுக்கு என்ன சார் வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கிளைண்ட் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கு, அந்த ரிக்குவயர்மெண்ட்டுக்கு உங்களால என்ன பண்ண முடியும்னு சொல்லும் போது ஒரு பிசினஸ் அனலிஸ்ட் கரெக்டா ஒரு பிளான் பண்ணி உங்க ப்ராஜெக்ட்டுக்கு 2 டெவலப்பர் வேணும், 2 QA வேணும், 2 டெவாப்ஸ் இன்ஜினியர் வேணும், ஒரு சப்போர்ட் இன்ஜினியர் வேணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பில்லிங் அலோகேஷனா இருக்கட்டும், டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷனா இருக்கட்டும், இல்ல டெவலப்பர் கிட்ட கம்யூனிகேட் பண்றதா இருக்கட்டும், கிளைண்ட் கிட்ட என்ன வந்து எல்லாம் என்னென்ன கஸ்டமரோ கிளைண்டோ என்னென்ன எடுத்து வாங்கிட்டு கிளைண்ட் கிட்ட இருந்து ஒரு டெவலப்பர் கிட்ட இருந்து டெவலப்பர் கிட்ட கொடுத்து டெவலப்பர் கிட்ட இருந்து ஒரு இந்த பர்டிகுலர் டீமுக்கு வந்து கொடுக்குறவங்க தான் பிசினஸ் அனலிஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுலயே நிறைய சப் கேட்டகரிஸ் நிறைய இருக்கு, நம்ம அது போக போக பார்க்கலாம். பிசினஸ் அனலிஸ்டோட இது ஒன் ஆஃப் தி ரோல், இது முக்கியமான ரோல், ஏன்னா கிளைண்ட் கிட்ட இன்டராக்ட் பண்ற ரோல் இது.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது ஒரு ஹைரார்கி லெவல்ல போலாம். ஒரு பிசினஸ் அனலிஸ்ட் வந்து கிளையண்ட் கிட்ட பேசிட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா டிசைனர்ஸை வந்து இன்வால்வ் பண்ணுவாங்க. டிசைனர்ஸ்ன்ற குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்டிகுலர் கம்பெனில இவங்களோட வேலையை கிளையண்டோட ரிக்வயர்மெண்ட்டை ஒரு ஃபிக்மாவோ அடாப்லயோ வந்து ஸ்கெட்ச் பண்ணி, சார் உங்க வெப்சைட் இந்த டிசைன் இருந்தா ஓகேவான்னு அப்ரூவல் வாங்கிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மிந்த்ரா ஆப் எடுத்துக்கோங்க. அந்த மிந்த்ரா ஆப் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வயர்மெண்ட் கிளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒர்க் பண்றதுக்கு ஏதாவது ஒரு டியர் கம்பெனி லைக் டிசிஎஸ்ஓ விப்ரோவோ ஏதோ ஒரு கம்பெனி வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க டிசைனர் என்ன பண்றாங்கன்னா அந்த டிசைனை பிசினஸ் அனலிஸ்ட் கிட்ட பிரசன்ட் பண்றாங்க. பிசினஸ் அனலிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா கிளைண்டோட காலுக்கு போகும்போது யூஐ யூஎக்ஸ் டிசைனரை உள்ள கூப்பிட்டு இந்த பர்டிகுலர் டிசைன் ஓகேவா, இந்த பர்டிகுலர் டிசைன்ஸ் வந்து உங்களுடைய ஃப்ரண்ட் எண்டுக்கு கரெக்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா, யூசரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இது அட்ராக்ட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு அந்த யூஐ டிசைனர் வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட் கிட்ட பிரசன்ட் பண்ணுவாங்க. கிளைண்ட் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இது அடுத்த கட்ட டீமுக்கு போகும். சோ அதுக்கு டூல்ஸ் நிறையவே மார்க்கெட்ல இருக்கு. ஒரு ப்ராபபிளா ஒரு ஒரு பெரிய ஒரு ஹைப் இருக்கிற டூல்ஸ் பார்த்தோம்னா மார்க்கெட் லெவல்ல ஃபிக்மா ஓவராலா யூஸ் பண்றாங்க. அடாப் எக்ஸ்டி எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மிச்சம் இருக்கிற வெப்சைட்ஸ்ல இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க. பட் ஓவரால் ஃபிக்மா தான் ப்ரிஃபர் பண்றது. யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அடுத்த ரோல்குள்ள வராரு. இப்போ கிளைண்ட் கிட்ட பிசினஸ் அனலிஸ்ட் வந்து யூஐஎக்ஸ் டிசைனரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ கிளைண்ட் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. கிளைண்ட் அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா பிஏ திரும்ப என்ன பண்றாங்கன்னா டெவலப்பர் கிட்ட காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த டிசைன்ல நீ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நார்மலா பாக்குறோம்ல, இந்த கலர் இப்படி இருக்கணும், இந்த அனிமேஷன்ஸ் இப்படி இருக்கணும், இதெல்லாம் யூசருக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வந்து அப்பியரன்ஸ் டெவலப் பண்ணி கொடுக்கறதா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரோட வேலை. இதுதான் ஒரு பேஸ் கிக் ஸ்டார்ட் இன் ஐடி டிபார்ட்மெண்ட் சொல்லலாம். ஏன்னா நீங்க 1000 தான் வந்து ஒரு ஆட்டோமேஷன் ஒரு ஆட்டோமோட்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனா கூட ஒரு காரை வந்து ஒரு மாடல் அதாவது பார்க்க அப்பேரன்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கிளைண்ட் கிட்ட கேட்டு டிசைன் பண்றது வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்குள்ள நம்ம போக வேணாம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வெப்சைட் நான் எப்படி டிசைன் பண்ண போறேன், இந்த வெப்சைட் டிசைன் பண்ணி நான் கொடுத்துட்டேன். இப்போ டெவலப்பர் கிட்ட தான் இருக்கு. டெவலப்பர் என்ன பண்ணுவாருன்னா அந்த ஃப்ரண்ட் எண்டுக்கான ஆக்ஷன்ஸ் என்னன்றதை அப்படியே வச்சிருவார். லாஜிக்கெல்லாம் அவர் கை வைக்க மாட்டாரு. ஃப்ரண்ட் எண்டுக்கான டிசைன் நான் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டேன், இந்த ஃப்ரண்ட் எண்டுக்கான கோட நான் டிசைன் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டிசைன் பண்ணி கொடுப்பாரு. அவர் முக்கியமா எந்தெந்த விஷயத்தை டிசைன் பண்ணுவார்னா HTML, CSS, JavaScript, React, ஸோ டெய்ல்விட் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஹை லெவல் டூல்ஸ் மட்டும் தான் நான் உங்க ஸ்கிரீன் முன்னாடி காட்டுறேன். இதை தவிர்த்து நிறைய ஸ்கிரீன் வந்து நிறைய டூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல அவைலபிள் இருக்கு. ஸோ ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரோட வேலை என்னன்னா அந்த ஃப்ரண்ட் அண்ட் அதாவது நீங்க வெப்சைட் டிசைனர் கொடுத்தது வந்து இவங்க ஒரு முன்னாடி வந்து ஒரு அழகா வந்து ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்தந்த மாதிரி ஒரு பட்டன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க, ஒரு ஸ்க்ராலர் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க, ஒரு ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் இவங்களோட வேலை. ஸோ இப்போ இதெல்லாம் இவங்க கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா யார்கிட்ட போகும்னா பேக் அண்ட் டெவலப்பர் கிட்ட போகும். பேக் அண்ட் டெவலப்பர் என்னன்னா நீங்க ஸ்கிரீன் முன்னாடி காட்டுறத ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒர்க் ஆகிற லாஜிக்கு கிரியேட் பண்றவர் தான் நம்ம பேக் அண்ட் டெவலப்பர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு லாகின் ஃபங்க்ஷனாலிட்டி கிரியேட் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் கொடுத்துட்டாரு. ஒரு லாகின் ஃபங்க்ஷனாலிட்டினா என்ன, யூசர் வந்து யூசர் நேம் போடணும், பாஸ்வேர்டை போடணும், லாகின் கொடுக்கணும். இது கொடுத்தோன்னா அது வந்து பாத்தீங்கன்னா லாகின் வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ டெவலப்பர் என்ன பண்ணுவார், பேக் அண்ட் டெவலப்பர் என்ன பண்ணுவாருன்னா அந்த லாகினை வந்து டிசைன் பண்ணி கொடுத்துட்டாரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். அந்த லாகின் கொடுத்தா அடுத்து எந்த பேஜுக்கு போகணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு பேஜையும் கிரியேட் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் கொடுத்துருவாரு. ஆனா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அந்த லாஜிக்கை எழுத மாட்டாரு. ஏன்னா அவருடைய வேலை ஃப்ரண்ட் அண்ட் கிரியேட் பண்றது மட்டும்தான். லாகின் யூசர் கிரியேட் யூசர் வந்து லாகின் சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டாருன்னா அடுத்த பேஜ் லாகின் பேஜுக்கு போகணும். அந்த லாகின் பேஜ் போறதுக்கான ஃப்ரண்ட் அண்ட் கோட் டெவலப் பண்ணி கொடுத்துருவாரு அவரு. ஆனா அதுக்கான பேக் அண்ட் லாஜிக் எழுதுறவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேக் அண்ட் டெவலப்பர். ஒரு வேலை தப்பான இமெயில் கொடுத்தாலோ ஒரு வேலை தப்பான பாஸ்வேர்ட் கொடுத்தாலோ அது டேட்டா பேஸ்ல மேட்ச் ஆகலைன்னா எரர் காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் டிசைன் கொடுத்துருவாரு. இந்த மாதிரி எரர் வந்து எரர் பேஜ் வந்து காட்டணும்னு சொல்லிட்டு கொடுத்துருவாரு. அந்த லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்றது யாரு, பேக் அண்ட் டெவலப்பரோட வேலை. ஓகேவா? ஸோ லாகின் பேஜ் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா லாகின் பேஜுக்கு போகணும், அந்த ஃப்ரண்ட் அண்ட் கோடுக்கு போகணும். அதுக்கான பிரிட்ஜை ஆக்டிவேட் பண்றவர் தான் நம்ம பேக் அண்ட் டெவலப்பர்னு சொல்லலாம். இதுக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னா இப்போ ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி டேட்டா பேஸ் இன்ஜினியர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இல்லாட்டி இவரே டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிடுவார். பேக் அண்ட் டெவலப்பர் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிடுவாரு. அந்த டேட்டா பேஸையும் ஃப்ரண்ட் எண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு மிடில் லேயர் தான் ஏபிஐன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம அதை பத்தி பின்னாடி நிறைய பார்ப்போம். இந்த லாஜிக் வந்து பேக் அண்ட் டெவலப்பர் என்ன பண்ணுவார்னா
அது லாகின் ஃபங்க்ஷனாலிட்டி கரெக்டா போச்சா இல்லையா, போகலன்னா என்ன பண்ணணும்ன்ற லாஜிக்க எழுதுறவர் தான் இப்போ பேக் அண்ட் டெவலப்பர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னா ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் கிரியேட் பண்ணுவார், பேக் அண்ட் டெவலப்பர்னா லாஜிக் கிரியேட் பண்ணுவார். இது பத்தி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நிறைய வந்து ஃபர்தர் வீடியோஸ்ல பார்ப்போம். இதுக்கான டூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜாவா, பைத்தான், நோடு, டாட் நெட், ஸ்ப்ரிங் பூட் நிறைய இருக்கு. ஸோ இது வந்து நாட் ரிஸ்ட்ரிக்டட் டு ஒன் லாங்குவேஜ். நிறைய லாங்குவேஜ், நிறைய டூல்ஸ் வந்து நிறையவே இருக்கு. நம்மளும் அது அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ நாம இது வரைக்கும் பார்த்து டிசைனர், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர், பிசினஸ் அனலிஸ்ட், இந்த மாதிரி இந்த 5 ரோல் நம்ம ஐடில பார்த்துருக்கோம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ டேட்டாபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி ஒரு லாக்கர்னு சொல்லலாம். அதாவது கபோர்டு, ஷெல்ஃப், டேபிள், ரோ ஃபைல்ஸ், இது எப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். யூசரோட டீடைல்ஸ், அதாவது இப்போ ஒரு query SQL queryல ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க, மை சீக்குவல் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அந்த யூசரோட டேட்டாபேஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் MySQL ஆர் இப்போ வந்து MongoDBன்னு எடுத்துக்கலாம். இல்ல கிளவுட்ல பாத்தீங்கன்னா S3 இருக்கும். அது மாதிரி நிறைய விஷயத்துல வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஸ்டோர் பண்ண டேட்டாபேஸை வந்து புல் பண்றது பேக் அண்ட் டெவலப்பரோட லாஜிக். அதை புல் பண்ணி அது மேட்ச் ஆச்சுன்னா அடுத்த பேஜுக்கு அடுத்த ஃப்ரண்ட் அண்ட் பேஜுக்கு போறதுன்றது லாஜிக் எழுதுறது பேக் அண்ட் டெவலப்பர். இந்த டேட்டாபேஸ் எல்லாம் மொத்தம் கிரியேட் பண்றதுக்கு டேட்டா இன்ஜினியர் ஆர் டேட்டா அனலிஸ்ட் ஆர் டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களுடைய முக்கியமான வேலையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸ் வந்து ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி கொடுக்கறது. இந்த வெப்சைட் ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் பேஜ்ல என்னென்ன கிரெடென்ஷியல்ஸ் வேணும், ஒரு யூசர் ஐடி வேணும், ஒரு பாஸ்வேர்டு வேணும். ஸோ யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டுன்ற ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அதுல வந்து அந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஓப்பன் ஆகணும்ன்ற லாஜிக்கை பேக் அண்ட் டெவலப்பர் வந்து எழுதுவார். ஸோ இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டேட்டாபேஸ்ன்றதுன்னா வேல்யூஸை ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு இடம். அது நம்ம ஹை லெவலில் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது ஒரு முக்கியமான ஒரு டீம்னு சொல்லலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஃப்ரண்ட் அண்ட் பண்ணிட்டாரு, பேக் அண்ட் டெவலப்பர் வித் ஹெல்ப் ஆஃப் டேட்டாபேஸ் பேக் அண்ட் லாஜிக் கிரியேட் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம கிளைண்ட் கிட்ட கொடுத்துருவோம் பார்த்தா கண்டிப்பா கொடுக்க மாட்டோம். ஏன் கொடுக்க மாட்டோம்னா ஒரு வேளை கிளைண்ட் கிட்ட கொடுக்கும்போது அந்த ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆச்சுன்னா அது ஒரு மேசிவான ஒரு டிராபேக் ஆயிடும். என்ன இப்படி கொடுத்துருக்கீங்க, QA கூட பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ ஒரு QA டீம்ன்றது கண்டிப்பா வந்து அந்த IT டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவங்களோட வேலை தப்பு கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு ஆர்டர் சொல்லாம அந்த ப்ராடக்ட்டை கிளைண்ட் கிட்ட ஒழுங்கா கொண்டு போறதுக்கு முன்னாடி இவங்க கிளைண்ட் மாதிரி ஆக்ட் பண்ணி அதுல இஷ்யூ இருக்கா இல்லையான்னு பாக்குறது தான் இவங்களோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இது QAல நிறைய டைப் ஆஃப் QA இருக்கு. ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு, ஆட்டோமேஷன் இருக்கு, யூசபிலிட்டி இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, செக்யூரிட்டி இருக்கு. இப்படி என் நம்பர் ஆஃப் QA சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ ஒரு IT டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் டெஸ்ட் பண்றதுக்கு வந்து மேனுவல் டெஸ்டர்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ நம்ம ஹை லெவல் டெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்றது மட்டும் பார்ப்போம். ஆட்டோமேஷன் மேனுவல் பத்தி நம்ம ஃபர்தரா நம்ம வந்து படிப்போம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லாகினோட லாஜிக் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்ப சொன்ன மாதிரி லாகினுக்கு வந்து யூசர் ஐடி, பாஸ்வேர்ட், சப்மிட் பட்டன் சொல்லிட்டு இருக்கும். அந்த சப்மிட் கரெக்டானா அடுத்த பேஜுக்கு போறதுக்கான லாஜிக் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் எழுதியிருப்பாரு. ஸோ இவங்க வேலை என்னன்னா அதை உடைக்கிறது தான் இவங்களோட வேலை. நான் தப்பான இமெயில் ஐடி ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தா லாகின் ஆகுதா, தப்பான பாஸ்வேர்டு கொடுத்தா லாகின் ஆகுதா, தப்பான யூசர் ஐடி கொடுத்தா லாகின் ஆகுதா, எதுவுமே கொடுக்காம லாகின் ஆகுதான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் யூஸ் கேசஸ் இவங்க பார்ப்பாங்க. இவங்க ஜஸ்ட் ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க, இவங்க யூனிவர்சலா யோசிப்பாங்க, கிளைண்ட்டுக்கு ஈக்குவலா யோசிப்பாங்க. ஸோ QA டீம் வந்து ரொம்ப ஈஸின்ற ஒரு பெர்ஸ்பெக்ஷன்ல இருந்தீங்கன்னா இட்ஸ் வெரி 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 ராங். பிகாஸ் QA டீம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா 360 டிகிரி ஆஸ்பெக்ட்ஸ்லையும் யோசிப்பாங்க. ஸோ டெவலப்பர்ஸ் வந்து சொல்லிடுவாங்க அவங்க சைட்ல கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா QA டீம் ஒத்துக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ் செக் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பெஸ்ட் QAக்கான எக்ஸாம்பிள் எப்படின்னா அவங்க யூசர் மாதிரி யோசிச்சு பண்றதுதான். நம்ம QA பத்தியும் நம்ம ஹை லெவல்ல இப்ப பார்த்தது இது போதும். நம்ம ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா இன் அப்கமிங் வீடியோஸ்ல கிளியரா சொல்றோம் உங்களுக்கு. ஸோ சாப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இது இன்னொரு டீம் சொல்லுவாங்க. பெரிய கம்பெனில அவங்களுக்குன்னு ஒரு CSM டூல் இருக்கும், ஒரு ஃபினான்ஸ் மெயின்டைன் பண்ற டூல்ஸ் இருக்கும், அவங்க சாஃப்ட்வேர் அவங்களுக்குன்னு ஒரு பர்சனலைஸ் சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த ப்ராசஸை வந்து மேனேஜ் பண்றது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து HR, சேல்ஸ், ப்ரொடக்ஷன், பப்ளிக் செக்டார் அவங்களே ஒரு கிரியேட் பண்ணி அந்த பர்டிகுலர் யூசர் டூல்ஸ் மேனேஜ் பண்றதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சாப் டூல் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை பத்தின ஹை லெவல் வந்து எனக்கு பெருசா எக்ஸ்போஷர் இல்லை. பட் ஸ்டில் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. எல்லாமே ப்ரீடிஃபைண்டா இருக்கும், அதை மேனேஜ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பேர் தான் சாப் டீம் இருப்பாங்க. இது மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா TCS, விப்ரோ இந்த மாதிரி பெரிய சர்வீஸ் லெவல் கம்பெனி யூஸ் பண்ணுவாங்க. எல்லா ப்ராசஸும் ஒரே சிஸ்டம்ல மேனேஜ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி ஒரு CRM டூல் யூஸ் பண்ணிருப்பாங்க, அதுலயே ஃபினான்ஸ், அதுலயே பர்ச்சேஸ், அதுலயே ப்ரொடக்ஷன், அதுலயே பப்ளிக் செக்டார், அதுலயே சேல்ஸ், அது HR திங்ஸ் எல்லாமே இருக்கும்.
ஒரு அனலிட்டிக்ஸ் டீம் வந்து எப்படி ஒரு டேபிள்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்களோ எல்லாமே அந்த டூல்ஸ்குள்ள இருக்கும். அதை வந்து ப்ராப்பரா மெயின்டெனன்ஸ் அண்ட் பேஸ்ட் அதை மேனேஜ்மெண்ட்ல வேஸ்ட் பண்ணி செக் பண்றவங்க தான் சாப் டீம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை பத்தி நம்ம ஃபுல்லா ஃபர்தரா அடுத்தது நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல கண்டிப்பா பார்ப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதுல யூஏஎக்ஸ் டிசைனர் வந்து இருக்காங்க. டேட்டா அனலிஸ்ட் பத்தி நம்ம பார்த்துருப்போமான்னு கேட்டீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கான டேட்டா ஒரு டேபிளோ பவர் பிஐயோ இதுல வந்து கிரியேட் பண்ணி அதுக்கான ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறவங்க, இல்லைன்னா டேட்டா பேஸ் கிரியேட் பண்றவங்க, ஏஐக்கு பேஸ் ஒரு எம்எல்க்கு பேஸ் வந்து கிரியேட் பண்றவங்க, அவங்க தான் டேட்டா அனலிஸ்ட் அண்ட் சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. செக்யூரிட்டி இன்ஜினியர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டா ஆப் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் வால்லாம் கரெக்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்லாம் இருப்பாங்க. அவங்க அந்த ஆப் வந்து சேஃபா இருக்கா, சிக்னேச்சர் ஆப்ஸ் தான் யூஸ் பண்றாங்களா, இல்லாட்டி லைசன்ஸ் ஆப் யூஸ் பண்றாங்களா, அதனால வேற ஏதாவது மால்வேர் வரதுக்கான சான்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறது செக்யூரிட்டி இன்ஜினியர் ஆர் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் கம்பெனியோட அசெட்ஸ்ல வந்து எல்லாமே சேஃபா இருக்கா, ஃபயர் வால்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்களா, ஒரு கிளவுட் என்விரான்மெண்ட்ல கூட பாத்தீங்கன்னா யூசர் ஆக்சஸ் வந்து பியாண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கான்றதை அவங்க மெயின்டைன் பண்ணிப்பாங்க. கடைசியா சப்போர்ட் டீம்ன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸோட கொரி ஹெல்ப் பண்றது, ஒரு பேங்கிங்னு சொல்லி கஸ்டமர் சர்வீஸ் சப்போர்ட் டீம் இருப்பாங்க. சோ இந்த மாதிரி நிறைய ஐடிஸ்லுமே இருக்கு. இப்போ இதை பேஸ் பண்ணி மட்டுமே உங்களுக்கு இது பிடிச்சா அதுக்கு போகலாம் நான் சொல்ல மாட்டேன். இது ஜஸ்ட் ஒரு ஹை லெவல் தான். உங்களுக்கு வந்து நிறைய பேச திறமை இருக்கு, பிசினஸ்னா நிறைய நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற பட்சத்துல நீங்க மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். பட் ஒரு ஐடி டச் இருக்கணும்னா நீங்க பிசினஸ் அனலிஸ்ட் நீங்க எப்படி பண்ணணும், அது என்னென்னலாம் வந்து தெரியணும்ன்றது நீங்க பாத்துக்கலாம். அண்ட் டிசைன்ஸ் கிரியேட் பண்ணணும், ப்ரொடக்டிவிட்டி கிரியேட்டிவா பண்ணணும் அப்படின்னா நீங்க யூஐஎஸ் ஃப்ரண்ட் எண்ட் நீங்க பார்க்கலாம். இது லாஜிக் மட்டும் எனக்கு ரன் பண்ணா போதுங்க, இல்ல லாஜிக் பேஸ்ட் மட்டுமே நான் ரன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பேக் அண்ட் டெவலப்பிங் போகலாம். இல்ல எனக்கு வந்து குறை கண்டுபிடிக்கிறது பிடிக்கும், நான் நிறைய தப்பு கண்டுபிடிப்பேன், எனக்கு வந்து பக்ஸ் கண்டுபிடிக்க பிடிக்கும், நீங்க கியூஏ இன்ஜினியரா போகலாம். இல்ல நீங்க சர்வர்ஸ் டெப்ளாய்மெண்ட் ஆட்டோமேஷன் சிஐசிடி பைப்லைன்ஸ் அதான் டெப்ளாய்மெண்ட் ரேஞ்சுக்கு நீங்க போல டெவாப்ஸ் போகலாம். ஒரு கம்பெனிக்கான டேட்டா பேஸ் மட்டும் கிரியேட் பண்ணி நீங்க டேட்டா அனலிஸ்டா நீங்க போகலாம், இல்லாட்டி டேட்டா பேஸ் இன்ஜினியரா நீங்க போகலாம், இல்ல டேட்டா சயின்ஸ் இன்ஜினியரா நீங்க போகலாம், ஏ ரிலேட்டடாவும் நீங்க போகலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா பேசஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே நீங்க வந்து பார்க்கணும், நீங்க டேட்டா பேஸ் ரிலேட்டட் லைன்லயும் போகலாம். நான் சொன்ன மாதிரி சாப் வந்து பிக் கம்பெனியோட அந்த உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ராசஸ் ஒரு சிங்கிள் டூல்ல வந்து ஹேண்டில் பண்றது முக்கியம் அப்படின்னா நீங்க சாப்லயும் நீங்க போகலாம். ஸோ எப்போதும் நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதும், லேர்ன் பண்ற ப்ராக்டிஸ் பண்றதுக்கான ஒரு பேஷன்ஸ் இருந்தா போதும், நீங்க ஐடி ரோல்ல எங்க வேணாலும் போகலாம். நான் பேசிக்கா எது எதெல்லாம் காமனா இருக்கோ அதை நான் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோஸ்ல இந்த சீரீஸ்ல கண்டிப்பா நான் சொல்றேன். இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்லைட். ஏன்னா இப்ப 2026 எல்லாமே ஏஐ ரொம்ப ஸ்பெஷல், ஏஐ நம்ம எல்லாம் பண்ணணும், கிளவுட் ரொம்ப ஸ்பெஷல் சொல்றாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க போறது எதுவா வேணாலும் இருக்கட்டும். நீங்க ஏஐ நீங்க படிக்கணும், இல்லாட்டி கிளவுட் கம்ப்யூட்டிங் படிக்கணும், சைபர் செக்யூரிட்டி படிக்கணும், டேட்டா அனலிஸ்ட் பார்க்கணும், இல்ல நீங்க நெட்வொர்க்கிங் ரிலேட்டட்ல படிக்கணும், இல்லைன்னா ஆட்டோமேஷன் ரிலேட்டட் படிக்கணும். எது நீங்க பண்ணாலும் பேசிக்ஸ் தெரியாம ஒரு பில்டிங் கட்டுற மாதிரி போயிட்டாங்க. நீங்க ஏஏ படிக்கணும் அப்படின்னா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு டேட்டா பேஸ் தெரியணும், சீக்வல் தெரியணும், பைத்தான் ஆர் எனி கோடிங் லாங்குவேஜ் தெரியணும் உங்களுக்கு. ஸோ அது மூலியமா நீங்க ஸ்ட்ரக்சர் வைஸா டெவலப் பண்ணணும். கிளவுட் கம்ப்யூட்டிங்னு போனீங்கன்னா நீங்க வந்து இப்ப நிறைய கிளவுட் சர்வீசஸ் இருக்கு, ஏடபிள்யூஎஸ் இருக்கு, அஜூர் இருக்கு, ஜிசிபி இருக்கு, நிறையவே இருக்கு. ஸோ இதை பத்தின ஒரு பேசிக் திங்ஸ் என்னென்ன சர்வீஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஹை லெவல்ல சில விஷயம் தெரியும், நான் கத்துக்க சில விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே ஒரு பேசிக்ல ஸ்டார்ட் பண்ணாதான் ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஹை லெவல் எக்ஸாம்பிள் தான், ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் எக்ஸாம்பிள் தான். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஐஎக்ஸ் டிசைன் எப்படி கிரியேட் பண்றது தெரியும் ஃபிக்மால. அப்போ எனக்கு ஏஐ ப்ராம்ப்டிங்கும் தெரிஞ்சதுன்னா நான் கையில டைப் பண்றதுக்கு பதிலாக எப்படி பண்ணணும்ன்றத நான் அதுக்கு சொல்லி கொடுப்பேன். நான் அது திரும்ப திரும்ப போய் ஏஐ யூஸ் பண்ணி ஃபிக்மா டிசைன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் இப்போ இது கிரியேட் பண்ணது கூட பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட்ல தான் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த ப்ராம்ப்ட் எனக்கு உடனே வந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா எனக்கு ப்ராக்டிஸ்ல தான் வந்துச்சு. பிகாஸ் நீங்க கரெக்டான ஒரு விஷயத்த வந்து அந்த ஏஐக்கு நீங்க ஃபீட் பண்ணாதான் அது கரெக்டான அவுட்புட்ல வரும். ஸோ நான் எனக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் என்ன எது வரணும்னு சொல்லிட்டு நான் கேட்டு நான் வந்து கேட்டதை வச்சுதான் இதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. நான் கண்டிப்பா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பத்தி ஒரு டாபிக் ஃபியூச்சர்ல நான் கண்டிப்பா நான் படிச்சுட்டு இன்னும் நிறைய விஷயத்த நான் கத்துக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு 2026ல ஏஐ இஸ் வெரி பிக் தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா பேசிக்ஸ் தெரியாம உங்களுக்கு ஒரு டச் இல்லாம ஒரு எரர் சால்விங் ஒரு நாலேஜ் இல்லாம ஏஐக்குள்ள போயிட்டு ஸ்மார்ட்டா ஏஐ மூலியமாவே நம்ம ஏஐ வச்சு கத்துக்கலாம்ன்றது பேட் ப்ராக்டிஸ வச்சுக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்ஸ்ல உங்க ஃபீட்பேக்கையும் நீங்க ஷேர் பண்ணலாம். அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து என்னென்ன லாங்குவேஜஸ், என்னென்ன கோடிங் லாங்குவேஜஸ், அதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன விஷயம் வந்து இன்வால்வ்மெண்ட் பண்ணணும், எப்படி எப்படி வந்து நம்ம வந்து ஆரம்பிக்க போறோம்ன்ற ஒரு ரோட் மேப்பை நான் வந்து உங்களுக்கு அடுத்தது நான் சொல்லித் தரேன். ஸோ ரொம்ப பேஷண்டா இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் என்னுடைய அக்கௌண்ட்டும் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் நாங்க வந்து இனிமே டெய்லி ஒரு வீடியோ நான் கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இனி வர அப்கமிங் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கோடிங் லாங்குவேஜ்குள்ள போயிடுவோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா லாஜிக்கா ஒரு வெப்சைட் பில்ட் பண்றதோ, QA பண்றதோ எல்லாமே நம்ம ஒண்ணு ஒண்ணா கத்துக்கலாம். ஓகேவா? Until I'm signing off. Thank you so much. Bye. Good night.